திடீர்னு டிஸ்பியூட் வரும்போது மலை யாருக்கு சொந்தம்னு கேட்கும்போது தான் மலை மொத்தமாக இவங்களுக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம், அந்த 33 சென்ட் மட்டும் தர்காவுக்கு சொந்தம்னு திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் தான். கல் வெட்டு உடச்சி எடுக்கும்போது கூட உங்களுக்கு அதில் உரிமை இல்லை, மலை முழுக்க வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்ததும் அதே கோர்ட்டு தான். 1973 கேட்டிருக்காங்க, 1994 கேட்டிருக்காங்க, 2004 கேட்டிருக்காங்க, 2014 கேட்டிருக்காங்க. தொடர்ந்து சட்ட போராட்டம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஏற்றணும் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஏற்றினா என்ன பாதிப்புன்னு சொல்லணும்ல. நீங்கள் என்ன சொல்ல, ஒரு கவர்மெண்ட்டோட சைடில் ஏற்றினா என்ன பாதிப்பு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆதாரம் கேட்குறீங்க. இந்து மதத்தில் நம்பிக்கை தான் ஆதாரம். நம்ம சொல்கிறோம் வீட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லை மண் சோறு சாப்பிடுவோம் அப்படின்னா, எத்தனை வருஷமாக மண் சோறு சாப்பிட்டீங்க? அது எப்படி நாங்கள் அனுமதி கொடுக்கணும்? சட்டம் இங்கே வழக்குகள் அப்படின்னு வந்துட்டால் நம்பிக்கைன்ற அடிப்படையில் மட்டும் கொடுத்துட முடியுமா என்ன? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். இப்போ அதே திருப்பரங்குன்ற மலையில் நாளைக்கு திடீர்னு கிறிஸ்தவர்களோ வேறு இன்னும் மதத்தவர்களை சீக்கியர்களோ யாரோ வந்து எங்களுடைய மூதாதையர்கள் இங்கே இப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இங்கே இது பண்ணாங்க, அவங்களுடைய வழிபாடு நடந்தது, எங்களோட நம்பிக்கை அப்படின்னு கேட்டு மலைக்கு சொந்தம் கொண்டாடினா நீங்கள் விட்டுருவீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது மொத்த மலை என்னோடதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 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 பகுதி அதில் தான் கேட்டிங்கன்னா நம்பிக்கை அடிப்படையில் கேட்டால் இப்போ யாரெல்லாம் அங்கே தூணில் தீபம் ஏற்றணும்னு கேட்குறீங்களோ மனுதாரர் தரப்பு, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா ஃப்யூச்சரில்? அப்படின்னாங்க ஒரு தீபத்தூண் கேட்டதுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து மலையை ஒரு பாதி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, முழுசாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க, நீங்களே வரீங்க. நாங்கள் கேட்குறது ஆதாரம் மலை முழுக்க இந்த கோயிலுக்கு சொந்தமானது.